ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. இதனால என்னால எங்கேயுமே போக முடியல, ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க அவதிப்பட்டுட்டு இருக்கீங்களா? இதற்கான சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன? எளிய தீர்வுகள் என்னன்றதை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க உடல் நலன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. அதாவது யூரின் போகும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர், அது பெண்களும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி எரிச்சல் ஏன் வருது? இல்லை அடிக்கடி எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல் வர்றது, இல்லை இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது வெண்மை நிறத்தில் படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஒரு லேயர் வெண்மை நிறத்தில் ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது வாஷ் பண்ணும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். கை வச்சு எனக்கு அரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ரெட்னஸ் இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, சின்ன சின்ன கொப்புளங்கள் வர மாதிரி இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, வெஜினல் ட்ரைனஸ் இருக்குன்ட்டு நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கம்ப்ளீட்டாக இது கம்ப்ளீட் இன்ஃபெக்ஷன் தான். சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை நமக்கு இந்த தொற்று கிருமிகள், நம்ம வெளியில் எங்கேயாவது உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் குறைவாக இருக்குது, டாய்லெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி தொற்று எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறவங்களுக்கு, வெஜினால ஒரு ட்ரைனஸ் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி ஏற்படலாம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ், கேண்டிட் இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு வருது இல்லையா? இதை நம்ம சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு முறை நீங்கள் யூரின் போகும்போதும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆண்களுக்கும் இது பொருந்துங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா யூரின் போயிட்டு வரும்போது அந்த பென்னிஸோட டிப்பில், ஸோ ஆண்குறியோட நுனிப்பகுதியில் ரொம்ப எரிச்சல் இருக்கிறது, சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிராக்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்குங்க, வெண்மை நிறத்தில் படியுது, அடிக்கடி எனக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. இது சரியாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஒவ்வொரு முறை யூரின் போயிட்டு வரும்போதும் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இல்லை பெண்கள் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வருதுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பார்க்கணும். யூரின் எடுத்து ஃபஸ்ட்டு யூரின் அனலைஸ் பண்ணி பார்த்துணும். ஸோ எந்த மாதிரியான கல்ச்சர் பார்க்கும்பொழுது எந்த மாதிரியான நமக்கு இன்ஃபெக்ஷன் மைக்ரோ ஆர்கானிசம் அதில் டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சைகள் நம்ம எடுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு அசௌகரியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, வாஷ் பண்ணிவிட்டு இல்லை அவசரமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டிஸ் டைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மையினாலையும் இன்ஃபெக்ஷன் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரே பேண்டிஸை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கனாலும் அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வரலாம். அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடிய, கொஞ்சம் ஒபீஸா உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லையும் இந்த தொடை இடுக்கு பகுதிகள்லையோ இல்லை யூரின் போகக்கூடிய இடத்துலையோ அந்த வியர்வையினால் அதிகமான இந்த தொற்று கிருமிகள் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ரிங்வார்ம் அப்படின்னு சொல்கிறது, டீனியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த தொடை இடுக்கு பகுதியில் அதிகமான கிராயின் ரீஜனில் அதிகமான ஒரு அரிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த அரிப்புனால பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைவேட் பார்ட்ஸ் ஃபுல்லாக, பெண் உறுப்பு முழுவதுமே நமக்கு இது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரியும் அரிப்பு அதிகமாக இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது நமக்கு சரியாகணும்னா எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? முழுவதுமாக பிளட் பியூரிஃபையர் நம்ம எடுக்கணும். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம எவ்வளோ தான் க்ரீம் போட்டாலும் அந்த டைமுக்கு அது குறையுது, திரும்பவும் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது
கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறையும். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சுகர் லெவல் அதிகமாக இருக்கா? எல்லாருக்குமே சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருமா? அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். ஒருத்தருக்கு கால் பாதை எரிச்சல் தெரியலாம், இல்லை எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குன்னு சொல்லலாம், வெயிட் லாஸ் ஆகலாம், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். அந்த மாதிரி தான் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது இதுவும் நமக்கு வரக்கூடிய ஒரு சிம்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, HbA1c லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை, பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு, தொற்று, இந்த கிருமிகளை நம்ம கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். நீங்கள் உள்ளுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்கள், உணவுகளோ இல்லை அதனோட ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நம்ம எடுக்கலாம். கம்ப்ளீட்டாக புளி சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. இது புளி சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்தால் மட்டுமே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட், ரொம்ப இனிப்பு, உப்பு சேர்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது, இதையும் தவிர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் தவிர்க்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலனில் நிறைய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உப்பு சேர்த்து சாப்பிட்றீங்களா? ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் உடல் நலனில் பெஸ்ட்டான ஒரு முன்னேற்றம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் தினம்தோறும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, நம்ம சமையலுக்கு தான் அது அப்படின்னு நினைக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய லைகோபின், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ், இது எல்லாமே உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ அதை ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஸோ 2 தக்காளியை நாட்டு தக்காளியாக எடுத்துகிட்டு அதை நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஸோ இதை நம்ம தினம்தோறும் ஒரு 200 ml அளவுக்கு ஒரு 5 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. சமையலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அதை தாண்டி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்குலாம் தக்காளி காயாக இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ண சொல்லுவோம். நிறைய பேர் தக்காளி காயாக இருக்கும்போது அது கூட்டு செய்து சாப்பிடுவீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி ஜூஸும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. தக்காளி சாறு நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பைனாப்பிள். ஸோ பைனாப்பிள் நீங்கள் எடுக்கும்பொழுதும் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு, ஸோ தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ, இல்லை இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு பல வருஷமாக இருக்குங்க. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப திக்காக வெண்மை நிறத்தில் தயிர் மாதிரி கெட்டியாக போகுதுங்க, அந்த அளவுக்கு அரிப்பு இருக்குது. இல்லை சில நேரத்தில் கலர்லெஸ் ஃப்ளூயிட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, இதனாலையும் எனக்கு அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவர்களுக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிறப்புறுப்பில் இந்த மாதிரி அரிப்பு இருக்குது, ஃப்ளூயிட் வெளியேறிட்டே இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காய்கறி வகைகளை, வெஜிடபிள்ஸில் பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் ரொம்ப சிறந்தது, அதை எடுத்துக்கோங்க. கோவக்காய் ரொம்ப சிறந்தது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சௌச்சௌ, நூக்கல், நீர்த்தன்மை இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ நீர்த்தன்மை இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடல் நலனில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். இந்த பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அது நமக்கு சுகரையும் குறைக்கணும், அதே சமயம் இந்த அரிப்பையும் நமக்கு சரி செய்யணும். அப்போ சுகர் குறைக்கிறதுக்கான முக்கியமான வழிமுறைகளில் இதில் ஆவாரை குடிநீர் நீங்கள் எடுத்துக்கலாம், மதுமேக குடிநீர் சூரணம் நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியதுங்க, சுகர் லெவலையும் நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ இதை காலை மாலை 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு கொஞ்சம் டீடாக்ஸ் மெடிசன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சொன்ன மாதிரி அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது, நான்வெஜ் அசைவ உணவுகள் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, இதை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சீக்கிரமாக நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் தீராமல் ரொம்ப நாளாக இருக்குது, இதனால் அவதிப்படுறீங்க, இதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.